உலகெங்கு வாழும் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் விஸ்வாவசு புது வருட தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த வருடம் உங்கள் ராசிக்கு கோச்சார கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இடம்பெற்றிருக்கும் பாவக அமைப்பின்படி இந்த புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை இங்கே பதிவு செய்யப்படுகிறது. குறிப்பாக மீனராசியில் உள்ள பூராட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் உத்திராட்டாதி ரேவதியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இங்கே குறிப்பிடப்படும் ஆண்டு பலன்கள் நடைமுறையில் இருக்கும். இந்த ஆண்டு பூரா புத்திரகாரனாகிய குருவை ஆட்சிகளாக கொண்ட மீனராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் மே 4ஆம் தேதி மிதுனத்தில் 4ஆம் இடத்தில் இடம்பெறுகிறது. அது வருகிற அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அதிசாரமாக 5ஆம் இடத்தில் கடகத்தில் இடம்பெற்று மீண்டும் டிசம்பர் 5ஆம் தேதி 4ஆம் இடத்திற்கே அது மிதுனத்துக்கு வந்துடுது. ராகு கேது வரக்கூடிய மே 18ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு அதாவது ராசியில் இருந்த இதுவரை இருந்த அந்த ராகு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துல கேதும் இடம்பெறுகிறது. இந்த வருடம் பூரா அதில் இருக்கும். இந்த வருடம் பூராமே சனி பகவான் ஜென்மச்சனியாக உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஏற்கனவே விரைச்சனி 2.5 வருஷம் முடிஞ்சு இப்போ ஜென்மச்சனியில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ராகு கேது உங்களுக்கு ஏற்கனவே அழுத்தத்தை கொடுத்தது ஜாதகத்திலேருந்து, இப்போ அது விடுபட்டது. ஆனால் உங்களுக்கு இப்போ சனி ஜென்மச்சனி ஆயிடுச்சு. அதே மாதிரி குருபலம் இந்த அக்டோபர் வரைக்கும் இல்லை. அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் ஒரு தற்காலிகமாக அதிசாரத்தில் குருபலம் இருக்குது. அப்போது நடுநிலையான ஒரு நிலையில் இந்த கிரகம் ஆண்டுகோள்கள் 3மே இடம்பெற்றிருக்கு. அப்போ தொழில்துறையில் அலைச்சலும் வேலைப்பளுவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா தொழில் காரகங்கிறவன் சனி ஜென்மத்தில் உட்காந்துருச்சு, ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு 7 மணிக்கெலாம் போய் கடையை திறக்கணும், இல்லை வேலை விஷயமாக உத்தியோகத்துக்கு பெறப்படணும் முன்ன கூட்டி அப்படின்னு நினச்சா 6 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நினச்சா 7:30 மணி ஆகிரும். இயல்பாகவே அந்த சுணக்கங்கள் தேக்கங்கள் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை நாளைக்கு ஒரு முடிவு பண்ணியிருப்போம் ஏதாவது ஒரு வேலையை முக்கியத்துவம் கருதி செய்யலான்ட்டு, அதை அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு அசால்ட்டான ஒரு நிலைகளை கொடுக்கக்கூடிய தாமதம் தடையை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுத்தும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் கொஞ்சம் கிடைக்கும் இந்த நேரத்தில், அதை பற்றி பிரச்சனை இல்லை. வேலை பளுவின் காரணமாக தூக்கம் குறைவு உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. கண்டிப்பாக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. தொழில்துறையில் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதுக்குரிய செலவு காத்துக்கிட்டு இருக்கும். தன்னுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு தான் வரும் பொதுவாக. அப்படியே ஒரு சில நேரங்களில் கூடுதலாக அதாவது தசாபுத்திகள் சாதகமாக இருக்கிறவங்களுக்கு வருமானம் குறைவில்லாமல் கிடைச்சாலும் கூட அதுக்கான செலவுகள் கரெக்டாக இருக்கும். குருபலம் இல்லாவிட்டாலும் கூட இந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் அக்டோபர் 18க்கு மேலே டிசம்பர் 5க்குள்ளே உங்களுக்கு அந்த திருமண தேதி குறிக்கக்கூடிய முகூர்த்த தேதி குறிக்கக்கூடிய நாள் அப்போ அந்த குருபலம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் மற்ற திருமண முயற்சிகள்லாம் பார்த்து வச்சுக்கலாம். ஆனால் யாருக்காவது ஒரு ஆளுக்கு குருபலம் தான் நடக்கும். இப்போ பெண்ணாக இருந்தாக்கா பெண்ணுக்கு இல்லை, பையனுக்கு இருந்தால் நடக்கும். இப்போ பையன் ஜாதகமாக இருக்குது உங்களுக்கு மீனராசி அப்படின்னா, பெண்ணுக்கு அந்த நமக்கு பொருத்தம் பார்க்கக்கூடிய பொண்ணு முடிவாகி போச்சுனாக்கா அந்த பெண்ணோட ராசியில் குருபலம் இருந்தாக்க திருமணம் நடக்கும் இந்த அக்டோபருக்குள்ளே. அதனால் அக்டோபர் வரைக்குமே உங்களுக்கு குருபலம் இல்லைங்கிறக்காண்டி திருமணம் நடக்காது செய்யக்கூடாதுலாம் கிடையாது. யாருக்காவது ஒரு ஆளுக்கு இருந்தால் செய்யலாங்கிறத இப்போ சொல்லக்கூடிய கருத்து. அதனால் வாய்ப்பு வந்தால் விடாதீங்க, தட்டி கழிக்க வேணாம், தவிர்க்க வேணாம். முடிவாகி போச்சுன்னா டக்குன்னு முடிச்சிடுங்க. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். மனைவியின் ஆரோக்கியத்தில் கூட சில குறைபாடு ஏற்பட்டு பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் பெறும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் தடையின்றி கிடைக்கும். மாணவர்கள் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண் பெற முடியும். இப்போ ஒரே சிந்தனையில் ஒரே மாதிரியான எண்ணத்தோடு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நண்பர்களோட சுற்றிக்கிட்டு தெரியாமல் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றிக்கொள்ளலாம். சற்று தாமதமாக எந்த ஒரு காரியங்களையும் சாதிப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் தடை தாமதம் ஆகும் எந்த செயல்களாக இருந்தாலும். ஆக இந்த வருஷம் 65% மீனராசிக்காரர்களுக்கு நன்மை நடைபெறும் என்று தெரிவித்து
ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு வந்து நல்ல தீபம் ஏற்றி வழிபடுறதும், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மேலும் சிறப்பை தரும் என்று தெரிவித்து, நமது நேயர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்ச வேண்டும், தெளிந்தெண்ணல் அறிய வேண்டும். அதற்கு ஏறானை காவிலுரை எண்ணானை கண்டளித்த போரானை கண்டுதனை போற்றினால் வாராத புக்தி வரும், பக்தி வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி பெறும், சித்தி பெறும், வெற்றி பெறும் என்று சொல்லி வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.